நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 2 53ஆம் அத்தியாயம் அபய கீதம். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? இளவரசர் வந்தியத்தேவனை காப்பாற்ற முயற்சி பண்ணி கடைசியா வந்தியத்தேவனும் இளவரசரும் அந்த படகுல போய் ஏற முயற்சி பண்ணும்போது அந்த கப்பல்ல இருந்து உடஞ்சு வந்த ஒரு பாய்மரம் இவங்க மேல இடிச்சு அந்த படகு தூள் தூள் ஆகி போச்சு. இளவரசரும் வந்தியத்தேவனும் இப்போ தண்ணியில முழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? இளவரசர் அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனோட கப்பல்ல போய் ஏறினார்ல. அதுக்கப்புறம் இங்க சேனாதிபதி, ஆழ்வார்க்கடியான், பூங்குழலி எல்லாம் அப்படியே விட்டுட்டு தானே இவர் போனாரு. இப்ப இவங்க கதியெல்லாம் என்னாச்சுன்னு தான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். கப்பல்ல இளவரசர் ஏறினதுக்கு அப்புறம் அவர் விட்டுட்டு போன அந்த படகு திரும்பி வந்துருச்சு. சேனாதிபதி ஒரே குதூகலம் ஆயிட்டாரு. ஆஹா, ஆண்டவன் நம்ம கட்சியில இருக்கான், சந்தேகமே இல்ல. இளவரசரை ஒரு வழியா பார்த்திபேந்திரன் கொண்டு போய் காஞ்சிபுரத்துல சேர்த்துருவான், நாமளும் நம்ம படையோட தஞ்சையை நோக்கி புறப்படலாம் அப்படின்னு தானே சத்தமா சொல்லிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ஆழ்வார்க்கடியான பார்த்து, வைஷ்ணவனே இங்கதான் நிக்கிறியா? அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. முதல் மந்திரியோட அந்தரங்க ஒட்டனுக்கு தெரியாது என்ன இருக்கு. சரி, நீ என்ன செய்ய போற? மாதோட்டத்துக்கு என்னோட வரப்போறியா அப்படின்னு கேட்கிறார். இல்லையா, முதல் மந்திரி எனக்கு கிட்ட ஒரு வேலை பாக்கி இருக்கு. அது என்னப்பா? ஆழ்வார்க்கடியான் உடனே, அந்த ஊமை பொண்ணை எங்க பார்த்தாலும் தஞ்சாவூருக்கு கொண்டாந்து சேர்க்க சொல்லி முதல் மந்திரி கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதை செய்யலான்னு பாக்குறேன். நல்ல வேலை உனக்கு கொடுத்தாரு போ. அதை காட்டிலும் ஒரு புயல் காத்து கட்டி இழுத்துட்டு வான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆமா, எனக்கும் தெரியும். அவ ஊமைங்கிறதும் பிறவி செவிடுங்கிறதும் தெரியும். அவளை அழைச்சிட்டு போறதை காட்டிலும் புயல் காத்த கூண்டில் அடைச்சிட்டு போறது சுலபம்னு தெரியும். ஆனா எஜமானர் சொல்லியிருக்கிறாரே, அதனால ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்பேன் அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான். இந்த ஓடக்கார பொண்ணுக்கும் கூட அவளுக்கும் ஏதோ சிநேகிதம் போல மாதிரி தெரியுது. 2 பேரும் ஜாடையாலே பேசிக்கிறத பாரு. இந்த பொண்ணை இங்க கூப்பிடு, அவளுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணணும் அப்படிங்கிறார். ஆழ்வார்க்கடியான் உடனே அந்த பொண்ணுங்க பக்கத்துல போய் நின்றுட்டு பூங்குழலி கிட்ட சேனாதிபதி ஒன்று கூப்பிடுறாருன்னு சொல்றான். உடனே பூங்குழலி சேனாதிபதி பக்கத்துல போறா. அம்மா பூங்குழலி, ரொம்ப புத்திசாலி, நல்ல சமயத்துல முக்கியமான செய்தி சொன்னேன், நான் அதை மறக்கவே மாட்டேன், தக்க சமயத்துல உனக்கு தகுந்த பரிசில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பரிசெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிறா பூங்குழலி. நீ வேண்டானா யார் விடுறாங்க? முதல்ல இந்த குழப்பம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். சோழ நாட்டு சைன்யத்திலே ஒரு வீராதி வீரனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? உனக்கு சாதாரண கணவன்லாம் வாச்சா பத்தாதுமா, அவனை நீ கண்ணுக்குள்ள அப்படியே விரல விட்டு ஆட்டிடுவேன். நல்ல பீமசேனா மாதிரி ஒரு புருஷனை தான் உனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனாதிபதி சிரிக்கிறார். பூங்குழலிக்கு கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. அவளுக்கு இதெல்லாம் கேட்டுக்க பிடிக்கல. ஆனாலும் இந்த முரட்டு கிழவர்கிட்ட போய் என்னத்த சண்டை பிடிக்கிறதுன்னு கோவத்தை அடக்கிட்டு நிக்கிறா. அம்மா, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, கடல்ல வலை போட்டு பிடிக்கிறதோட வச்சுக்கோ, இளவரசருக்கு வலை போடலாம்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. இளவரசருக்கு உதவி பண்ணிட்டோம், ஏதோ பாத்தியதை கொண்டாடலான்னு தயவு செய்து ஆசைப்பட்டுக்கிட்டு அவரை நெருங்கி வந்த அப்புறம் உனக்கு ஆபத்து ஜாஸ்தி ஆயிரும் சொல்லிட்டேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. அப்படியே பூங்குழலிக்கு ஆத்திரம் தாங்க முடியல. காரசரமா பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறா. தொண்டை அப்படியே அடைக்குது. அவர் பேசுற வார்த்தையெல்லாம் ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துன மாதிரி இருக்கு. அந்த காதுல ஊத்துன ஈயம் அப்படியே கண்ணு வழியா வெளியில வந்து கண்ணீர் துளிகளா அப்படியே வெளியில வரும்போது கண்ணு எரியற மாதிரி இருக்கு. சே, மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு போயிடணும்னு நினைச்சு வேக வேகமா திரும்பி இந்த ஊமைராணியை ஒரு தரம் உத்து பாக்குறா. சரி, அவ வழியா அவ பாத்துக்குவான்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட படகு இருக்கிற திசையை நோக்கி வேக 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 வேகமா ஆரம்பிக்கிறா. மனுஷங்க இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கே அவளுக்கு பிடிக்கல. அப்படியே கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தொண்டை மாநாட்டோட கரையை போய் அடைஞ்சிட்டா. படகு விட்டு இருந்த இடத்துக்கிட்ட போறா. போனா நல்ல வேலை, படகு அங்க யாரும் எடுக்கல, அங்கேயே இருக்கு. அப்பா, முதல்ல போய் அந்த படகுல ஏறிடணும். அப்படியே கடல்ல படகை ஓட்டிட்டு போயிடணும். மனுஷங்களே இல்லாத தூரமான இடத்துக்கு போயிடணும். எவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டா இருந்த சேனாதிபதி. வலை போட்டு நான் தான் பிடிக்கிறேனா? இந்த புத்தி போற போக்க பாரு. இந்த தரையில வாழும் மனுஷங்களை விட இந்த கடல்ல வாழ்ற மீன்கள் எவ்வளவோ நல்லது. அதுக்கு பாட்டுக்கு நீந்திக்கிட்டு மிதந்துக்கிட்டு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதுங்களுக்கு கவலை இருக்கா, துயரம் இருக்காச்சு? நான் அந்த கடல்ல இருக்கிற மீனா பிறந்திருக்க கூடாதா? அதுங்க ஏதாவது இந்த மாதிரி துஷ்டத்தனமா பேசுதா? நான் மட்டும் மீனா பிறந்திருந்தேன், இந்த உலகத்தோட கஷ்டங்கள், துவேஷங்கள், ஆசாபாசம், கோபதாபங்கள் எதுலையும் மாட்டிக்காம எவ்வளவு சதா சர்வகாலமும் ஆழ்கடல்ல நீந்திக்கிட்டே இருந்திருக்கலாம். அப்பா, அங்க இளவரசரும் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், 2 பேரும் 2 மீன்களா எவ்வளவு அழகா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அவளுக்கு ஆத்திரம் அப்படியே கொப்பளிக்குது. ஆத்திரம் வந்து அவளுக்கு வேகத்தை கொடுக்குது. அப்படியே போய் பாக்குறா, தன்னோட படகு அங்கேயே இருக்கு. ஆகா, தன்னோட தோழியே அதுதான், தனக்கு எல்லாமே அதுதான் அப்படின்னு அவளுக்கு புரியுது. அந்த கிழ சேனாதிபதி இளவரசர் அப்படியே தானே காவல் காத்துக்கிட்டு நிக்கட்டும். கொடும்பாளூருட்டு பொண்ணையே இளவரசர் கழுத்துல கட்டிக்கிட்டோம். எனக்கு என்ன போச்சு? எனக்கு என் படகு இருக்கு, கையில வலிவு இருக்கு. சமுத்திரராஜனே, சமுத்திரகுமாரின் இளவரசர் திருவாயினால சொன்னதை நீ பொய்யாக மாட்டேல்ல? என்ன உன் அருமை புதல்வியை நீ கைவிட்டுற மாட்டீல அப்படின்னு கடல் கிட்ட தனக்கு தானே பேசிக்கிறா. அப்புறம் அப்படியே படகுல ஏறிக்கிறா. கடலை நோக்கி படகை செலுத்திக்கிட்டு அப்படியே மெதுவா போறா. கொஞ்ச நேரத்துல அவளுக்கு சுழிக்காத்து அடிக்க போகுதுங்கிற அந்த அறிகுறி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. முதல் நாள் ராத்திரி சந்திரனை சுத்தி சாம்பல் நிற வட்டம் இருந்தப்பவே சந்தேகம் வந்துச்சு. இன்னைக்கு பகல்லாம் ஒரே புழுக்கமா இருக்கு, மரம் எல்லாம் அசையவே இல்லை. ஆஹா, சுழிக்காத்து அடிக்கும் போது கடல்ல போய் மாட்டிக்க கூடாது.
பூதத்தீவுல போய் தங்கிக்கலாம், அங்க இருந்தா அந்த சுழிகாத்தோட ஆட்டத்தெல்லாம் நம்மளும் பார்த்து அனுபவிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அங்கேருந்து சீக்கிரமாவே பூதத்தீவுக்கு போயிடுறா. இளவரசர் எப்படியாவது போய் சேர்ந்திருப்பாரு, கோடியக்கரைக்கே போயிருப்பாரு, இல்ல நாகப்பட்டினத்துக்கு போயிருக்கலாம், இல்ல ராஜமாளிகையில போய் தங்கி இருந்திருக்கலாம். இப்பவும் நம்மளே பின்னாடி அவங்க பின்னாடியே துரத்திட்டு நம்மளும் போயிடக்கூடாது, நம்ம சாவகாசமா இங்க பூதத்தீவுல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பூதத்தீவுல போய் சேர்றதுக்கும் சுழிகாத்து அடிக்க தொடங்குறதுக்கும் சரியா இருக்கு. படகு அப்படியே கரையில குப்புற கவிழ்த்துட்டு அங்க ஒரு புத்த ஸ்தூபம் இருக்கு, அதுகிட்ட போய் நின்னுக்கிறா. அதுக்கு முதல்ல அந்த மழையிலேருந்து காத்துலேருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அதுக்கு அடியிலே போய் ரொம்ப நேரம் நின்று பாக்குறா. அப்புறம் அவளுக்கு அந்த சுழிகாத்தை பார்க்க ஆசை வந்துருச்சு. சுழிகாத்தோட ஆட்டம் ஆரம்பமாயிருச்சு. அப்படியே தென்னை மரம் எல்லாம் தலைவரி கோலமா ஆடுது. அந்த தென்னை மரம் ஒசரத்துக்கு அலை எழும்பி பனிமலை மாதிரி காட்சி அளிக்குது. அடுத்த நிமிஷம் கீழே விழுந்து நுரை துகள்களா செதறுது. இவ்வளவு ஆட்டத்தையும் பூங்கொழி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. அந்த மின்னல்லாம் வேர் விட்டு கெப்பும் கலையுமா அப்படி கிளச்சு மின்னல் மின்னிக்கிட்டு வெளிச்சத்தை அப்படியே பரப்பிக்கிட்டு ஒரு கணம், அடுத்த நிமிஷம் அப்படியே மின்னல் மறைஞ்சோடனே அங்க ஒரு பெரிய இருட்டு வந்துருது. இவ்வளோத்தையும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கீழே இறங்கி வந்து கொஞ்சம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அப்போ இளவரசரை பத்தி நினைச்சுக்கிறா. ஐயோ எங்க இருக்காரோ, அவருக்கு என் ஞாபகம் வந்திருக்குமா, அவரை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவரான என்னவா ஞாபகப்படுத்திக்க போறாரு, அவங்க சகோதரி அனுப்பின வந்தியத்தேவனை பத்தி வேணா நினைச்சுக்குவாரு, ஏன் அந்த கொடும்பாளூர் பொண்ணை பத்தி கூட நினைச்சுக்குவாரா இருக்கும். இந்த கரையர் குல பெண்ணை நினைக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு எங்க இருக்கு நேரம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு படுத்து தூங்கலான்னு முயற்சி பண்றா. ஆனா அங்கேயும் நிம்மதியான தூக்கம் இல்லை அவளுக்கு. இளவரசர் ஏதோ மாட்டிக்கிற மாதிரி அவளுக்கு கனவு வருது. அப்புறம் இன்னொரு சமயம் இவனும் இளவரசரும் மீனா பிறந்து கடல்ல நீந்தி போற மாதிரி கனவு வருது. இப்படி எல்லாம் யோசிச்சு யோசிச்சு நிம்மதியான தூக்கமே இல்லை. பொழுது விடிஞ்சு அவன் நல்லா முழிச்சு பார்க்கும்போது சுழிகாத்தோட கோலாகலம்லாம் ஒரு மாதிரி அடங்கிருச்சு. இடி இல்லை, மின்னல் இல்லை, மழையும் நின்று போயிருச்சு. ஆனா கடலோட கொந்தளிப்பு மட்டும் இன்னும் முழுசா மறையில, அப்படியே கொஞ்சம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடல்ல கொஞ்சம் தூரத்துல ஒரு கட்டுமரம் மிதக்கிறது மாதிரி தெரியுது. அது கடற்கையோரத்து அலைகள்னால பல தடவை அப்படி இப்படியும் இங்கேயும் அங்கேயும் அலையிற மாதிரி தெரியுது. கடைசியா கரையில வந்து ஒதுங்குது. அப்போதான் அதுல ஒரு மனுஷன் இருக்கிறத பூங்குழலி கவனிக்கிறா. ஓடி போய் பாக்குறா. கட்டு மரத்துல கட்டிட்டு இருக்கிற அந்த மனுஷன் குத்துயிரும் குலையுருமா கிடக்குறான். அவனை போய் அவிழ்த்து ஆசவாசப்படுத்தி அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் சேர்ந்த வலைஞன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அவன் சுழிக்காத்துல தான் மாடிக்கிட்டதாகவும் சொல்றான். தன்னோட இருந்த தோழனை கடல் முழுங்கிடுச்சு, தான் பழிச்சதே புனர்ஜென்மோன்னு சொல்றான். இன்னொரு முக்கியமான செய்தியும் சொல்றான். அவன் முன்னாடி அந்த ராத்திரி நேரத்துல கடுமையான சுழிக்காத்து அடிச்சு கொஞ்ச நேரம் நின்ன மாதிரி இருந்துச்சா, இப்ப எங்களை சுத்திலும் ஒரே இருளா இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய இடி அடிச்சது பாரு, அப்ப தோன்றின மின்னல் வெளிச்சத்துல 2 மரக்கலம் தெரிஞ்சுது. ஒரு மரக்கலம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயங்கரமான காட்சியை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல மனுஷங்க இருந்ததாவே தெரியல. கொஞ்ச தூரத்துல இன்னொரு மரக்கலமும் நின்னுச்சு. அதுல மனுஷங்களோட அவசரமான நடமாட்டம் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் தீப்பிடிச்ச கப்பல் கடல்ல முழுகிருச்சு. இன்னொரு மரக்கலம் இருட்டுல மறைஞ்சு போச்சுன்னு தட்டு மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே பூங்குழலிக்கு இளவரசரை ஏத்தி போன கப்பல்ல ஒன்னாவது இருக்குமோங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அப்படி இருக்க முடியாதுன்னு மனசை திடப்படுத்திக்கிறா. கடல்ல எத்தனையோ கப்பல்கள் வந்துகிட்டும் போயிட்டு இருக்கும், அதை பத்தி நமக்கு என்ன கவலை. ஆனா தீப்பிடிச்சு கப்பல்ல இருந்தவங்க சிலர் கடல்ல விழுந்திருப்பாங்களே. இந்த கட்டுமரத்து வலைஞன் மாதிரி எத்தனை பேர் எவ்வளவு தண்ணியில மேந்துகிட்டு இருக்காங்களோ, அவங்கள நம்ம யாராவது முன்னாடி போய் காப்பாற்ற முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி படகை எடுத்துக்கிட்டு உடனே கடல்ல கிளம்புறா. அவளுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த மனசு வந்துருச்சு. அவளோட இரும்பு கரங்களோட பலம் முழுசையும் உபயோகிச்சு வேகமா துடுப்ப வலிக்கிறா. கரையில வந்து மோதுன அந்த அலைகளை தாண்டி அப்பால போற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருந்தது. அப்புறம் அது அவ்வளவு கஷ்டமா இல்லை. சர்வசாதாரணமா அவளோட கரங்கள் துடுப்ப போட ஆரம்பிச்சிருச்சு. உல்லாசமா ஆடிக்கிட்டு நகர ஆரம்பிச்சிருச்சு. பூங்குழலியோட உள்ளத்துல குதூகலம் வந்துருச்சு. வழக்கமா தான் எப்பவும் பாடுற பாட்டை அப்படியே அலைக்கடல் ஓய்ந்து இருக்க அந்த பாட்டை அப்படியே பாட ஆரம்பிச்சுட்டான். இப்படியா பார்த்துட்டு அவ பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பாய்மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைக்கடல் அப்படியே மொத்துப்பட்டு மிதிப்பட்டு மிதந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரி தான் அவங்க கடல்ல மிதாங்க. ஆனா வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அவன் சீக்கிரத்திலேயே நிராசை அடைஞ்சிட்டான். சே, இனிமே பழிச்சு கரையேறுவோங்கிற நம்பிக்கையே இல்ல போ. ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு அவன் போயிட்டு வந்து கீழே வரும்போதும் செத்தோம் போ அப்படின்னு நினைச்சுக்கிறான். மறுபடியும் உயிரும் உணர்வும் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிறான். அடிக்கடி இளவரசரை பார்த்து என்னோட அவசர புத்தினால உங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கிட்டனே அப்படின்னு புலம்புறான். இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியம் சொல்றாரு. 3 நாள் 4 நாள் இப்படி மிதந்து கடல்ல பொழைச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதனால நீ ரொம்ப எல்லாம் பயப்படாத, நம்ம கண்டிப்பா பொழைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்தியத்தேவன் கேட்கறான், நம்ம கடல்ல விழுந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறான். ஒரு ராத்திரி கூட ஆகலையே அப்படிங்கிறார் இளவரசர். பொய் பல நாள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன்.
கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் வந்துருச்சு. தொண்டை ரொம்ப வறண்டு போய் தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியிலேயே மிதந்துகிட்டு இருக்கான். ஆனா தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ச்சே, இது பெரிய சித்திரவதையால இருக்கு அப்படின்னு இளவரசர்கிட்ட சொல்றான். கொஞ்சம் பொறுமையாரு, சீக்கிரம் பொழுது விடியும், எங்கேயாவது கரையில போய் ஒதுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அப்படியே அவனுக்கு தைரியம் சொல்லிட்டே வராரு. முடியலையா, என்னாலும் சித்திரவதையை பொறுக்க முடியல, கட்டை அவிழ்த்து விடுங்க, கடல்ல முழுகி சாகுறேன் அப்படின்னு கத்துறான். வந்தியத்தேவனுக்குள்ள வெறி ஜாஸ்தியா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. தன் கட்டை தானே அவிழ்த்துக்க முயற்சி பண்றான். இளவரசர் அதை பாக்குறாரு. அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதனால பக்கத்துல போய் அவன் தலையில ஓங்கி 2 அற அரைஞ்சாரு. வந்தியத்தேவன் அப்படியே சுய உணர்வை இழந்துட்டான். அவன் மறுபடியும் உணர்வு வந்தப்போ பொழுது விடிஞ்சு வெளிச்சமா இருக்கிறத பாக்குறான். அலைகளோட ஆரவாரமும் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிருச்சு. சூரியன் எங்கேயோ உதயமாயிருக்கணும், ஆனா எங்க உதயமாயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. இளவரசர் அவனை, அன்பா தோழா, சமீபத்துல எங்கேயாவது கரை இருக்கணும், தென்னமரம் உன்னோட உச்சியை கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையாரு அப்படிங்கிறாரு. இளவரசே, என்னை தயவுசெய்து கை விட்டுருங்க, நீங்க எப்படியா தப்பிச்சு போங்க அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தைரியத்தை விட்டுறாத, உன்னை நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆஹா, அது என்ன, யாரோ பாட்டு பாடுற குரல் மாதிரி தெரியுதே அப்படிங்கிறாரு இளவரசர். ஆமா, அப்பதான் அவங்களோட காதுல பூங்குழலி படகுல இருந்து பாடின பாட்டு கேக்குது. அந்த பாட்டு அலைக்கடல் கொந்தளிக்கையில் அகக்கடல் தான் கழிப்பதும் ஏன்னு அந்த பாட்டு காதுல விழுந்தோடனே அப்படியே தன்னோட நம்பிக்கை உயிரெல்லாம் போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு கூட ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இளவரசே இளவரசே, அது பூங்குழலியோட குரல் தான், ஆஹா அப்படின்னு அப்படியே வந்தியத்தேவன் உற்சாகமாயிட்டான். ஆமா, பூங்குழலியோட படகு இவங்க 2 பேரோட கண்ணுக்கு தெரியுது. பூங்குழலிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவ இளவரசரையும் வந்தியத்தேவனையும் அந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே செயல்பட முடியாத ஒரு சித்திர பொம்மை மாதிரி அப்படியே நின்னுட்டா அவ. அப்போ இளவரசர் ஒரு வழியா தட்டு தடுமாறி பூங்குழலியோட படகுல ஏறிட்டாரு. வந்தியத்தேவனையும் கைப்பிடிச்சு படகுல ஏத்தி விட்டுட்டாரு. பூங்குழலி அப்படியே பேர்னு செய்வதறியாமல் திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கா. இத்துடன் பொன்னியின் செல்வனின் 2ஆம் பாகம் வெற்றிகரமாக நிறைவுற்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து பொன்னியின் செல்வனின் 3ஆம் பாகம் தொடர்ந்து கேட்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க. நன்றி.